பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபை இந்த நாட்களில் நம்ம ஒன்றாய் சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசும் தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் கூட இருக்கும்படியாய் தயவாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிரசங்கம் இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். தேவையற்ற ஆண்டவரே பிசாசின் கிரியைகள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தொடர்ந்து நீர் வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த நாட்களிலும் பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கொடுக்குற தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கேட்கிற வேத வசனத்தை, கேட்கிற வார்த்தைகளை உங்களுக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஆமேன். இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ரட்சகர் இந்த நாட்களில் நம்மளோடு பேசும் வேத வசனம் பாருங்க, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு வசனமும் உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தமாக இருக்கிறார். ஆமேன். இந்த வேத வசனத்தில் பார்த்தோம் என்றால் ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை குறித்து அந்த முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 12:1 ஆபிரகாமை அழைத்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் சொல்லுவதை நீ செய்வாய் என்றால் உன்னை நான் எப்படி நடத்துவேன் என்றால், இப்பொழுது வாசித்த வசனத்துப்படி நான் உன்னை முதலாவது பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், 2வது காரியம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், 3வது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் தம் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிதான் அழைக்கிறாரே தவிர நான் சபிப்பேன் நீ சாபமாய் மாறுவாய் என்று எந்த நாளும் கர்த்தர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் பிள்ளைகளை அவ்விதமாய் நேசிக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார். ஆகையால தன் பிள்ளைகள் தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ அப்படியாய் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அதுல நான் ஒரு வசனத்தை மாத்திரம் என்னிடத்துல ஆவியானவர் பேசினதை உங்களோட ஷேர் பண்றேன். பாருங்க, ஆண்டவர் பேசின வார்த்தை, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஸோ நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைக்கிறார். அவரை பெருமையாய் ஆண்டவர் பெருமை உள்ள பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான் அந்த வார்த்தையில சொல்கிறார், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தெய்வம் நம்மை பெருமைப்படுத்தவும் நம்மளை உயர்த்தவும் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தில் அமரச் செய்வோம் மாத்திரமே அவர் சித்தமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்தில் பிசாசானவன் ஒவ்வொருவரையும் சீரழிக்கும்படியாக, அந்த பேரை கலங்கப்படுத்தும்படியாக, அந்த பேரை நிர்மூலமாக்கும்படியாக, அந்த பேரை குறித்து இவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லத்தக்கதாக சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும் தேவன் சொல்லி நம்மளை அழைத்த வார்த்தைக்கும் பிசாசு சொல்ற வார்த்தைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமத்தில் ஆதாமை குறித்து பார்க்கிறோம். ஆதாமை கர்த்தர் கூப்பிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உன்னை இந்த இடத்துல எல்லா ஆசீர்வாதமா இந்த ஏதேன் தோட்டத்தில் உன்னை வச்சிருக்கேன், இந்த இடத்துல என்ன பண்ணா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்கிறது, அதை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருப்பார். அதே வார்த்தையை பிசாசானவன் எப்படி மாற்றுகிறான் என்றால், வசனம் சொல்லுகிறது, அதிலே 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தா, நீ சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை சர்ப்பம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த இடத்துல இல்ல நீ சாகவே சாக மாட்டாய் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பிசாசானவன் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை மாற்றுகிறதுக்காகவே தயாராகிறான். ஒரு வேளையில கிறிஸ்துவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு பிளஸிங்கா ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாரு, உடனே இன்னைக்கு ராத்திரியோ இல்ல மறுநாளோ நீ உட்கார்ந்து இருக்கும்போது இல்லைன்னா எதையாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ பாரு உன்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ வெறுமை ஆயிட்ட, நீ எது கை வச்சாலும் நடக்காது, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமா இல்ல, உனக்கு எதுவுமே நடக்காது என்று உங்களிடத்துல அவன் நான் சத்தமாய் பேசி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கும் வார்த்தைக்கு செவி கொடுங்க, பிசாசு கொடுக்கும் வார்த்தைகளை நீங்க கேட்காதீங்க. கர்த்தர் சொல்லிட்டார், ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருமையா நடத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிசாசுடைய கிரியைகள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சோ எப்படி தெரியுமா? நம்ம பேரை கலங்க
கலங்கப்படுத்தும் விதமாக அவன் செயல்படுவான். ஹல்லேலூயா. இன்னும் இவங்கள மோசமானவங்க, அது வரைக்கும் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நம்மளை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா இதுங்களா ரொம்ப மோசமானவங்க அப்படின்வாங்க. இந்த குடும்பமா, இது ரொம்ப மோசமான குடும்பம் அப்படின்னு பேரை மாற்றிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் வந்து ஐயோ இவ்வளோ நாள் இப்படி இருந்தாங்க, ஆனால் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு பத்தியா, இது மோசமானதுன்னு அந்த சந்ததியை அந்த சபிக்கிற அளவுக்கு அந்த பேரை மாற்றுவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நண்பர்கள் இருக்கட்டும் வச்சுக்கோ, அவங்களும் அப்படிதான், இந்த நண்பர்களோட சுத்தத்தினால இவங்க மோசமான நண்பர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுடைய பேரின் பெருமையை அவன் கெடுக்கும் வண்ணமாக மாற்றிக்கொண்டே இருப்பான். ஒரே ஜனந்தான், ஒரே ஊரார்கள் தான், ஒரே சொந்தக்காரங்க தான், ஒரே குடும்பம் தான், ஆனால் மாற்றும் போது நம்மை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய பேரை கலங்கப்படுத்தும் விதமாகவே அவங்க செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கவனமா கேளுங்க. உங்களை குறித்து யாராவது தவறுதலா பேசிக்கொண்டே இருந்தா குழப்பம் அடையாதீங்க. கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் பேரை பெருமைப்படுத்துவன் தானே சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலையில மாற்றுகிற தந்திரம் உள்ளவன் பிசாசானவன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி 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 அவன் அமைத்து எழுதுவதிலும் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான், பரலோக பிள்ளைகளாகிய நம்மை நரகத்துக்கு அனுப்புவதற்கு ஏதுவான நம்ம மனநிலைமையை மாற்றி நம்ம கிறிஸ்துவ விட்டு வெளியே வருகிற அளவுக்கு நம்முடைய மனதை மாற்றுகிறவன் பிசாசு. ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் பெயரை மாற்றுவதற்காக உங்களை பெருமையாய் கர்த்தர் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து கீழே இறக்கி தள்ளும்படியாக அவன் வந்து தந்திரமாய் சில காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கெல்லாம் நாம் செவி சாய்க்க கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஜனங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இன்னைக்கு எப்படி பேசுவாங்க, இன்னைக்கு பேசுற விதத்தை வச்சு நம்ம எதையுமே நம்ம கணிக்க முடியாது. நாளைக்கு என்ன பேசுவாங்க அதை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் பேசுற வார்த்தை மற்றும் கவனமாய் கேட்போம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இப்ப பவுலானவர் என்ன பண்ணுகிறார்னா, அவர் மெலித்தா தீவில் கரையை ஒதுங்குகிறார். அதாவது அவங்க கப்பல் பிரயாணமாய் வருவார்கள். அவர்கள் வரும்போது சிறை கைதியாக பவுல் வருவார். அந்த நடுக்கடல்ல வரும்போது கப்பல் உடைந்து அவர்கள் கரை ஒதுங்குகிறார்கள். ஒதுங்கினப்போ அது ஒரு மெலித்தா என்ற ஒரு தீவு. அந்த தீவில் வந்து அவர்கள் சேருகிறார்கள். அங்க சேரும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, அவங்க குளிர்ல, பயங்கர குளிர்ல நடுங்கிக்கிட்டு அப்படி வருவாங்க. உடனே நெருப்பெல்லாம் வந்து அந்த இடத்துல பற்ற வச்சு எல்லாரும் குளிர் காயத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கிருந்து பவுல் என்ன பண்ணுவார், ஒரு விறகா எடுத்து 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 அவர் போட்டுட்டு இருப்பார். போடும்போது திடீர்னு அந்த அந்த கட்டையிலிருந்து எடுத்து போடும்போது ஒரு சர்ப்பம், ஒரு வந்து விரியன் பூச்சி என்ன பண்ணுது, நீட்டா வந்து அவர் கையை கடிச்சிருது. அது உடனே கடிச்ச உடனே அங்க ஒரு சம்பவத்தில் அங்க இருக்கிற ஜனங்க பேசுற வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்க அந்த பவுலை ஏற்றுக்கொண்ட விதம், மேல் வசனங்கள்லாம் பார்த்தோன்னா அவர் அன்பாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அன்பாய் ஏற்றுக்கொண்ட ஜனம் இப்போ என்ன தெரியுமா சொல்லுது, அந்நியர் அந்த தீவார் அவங்கள பார்த்துட்டு இந்த மனுஷன் கொலைபாதகன். ஹல்லேலூயா. முன்ன காரியத்தில் அவன் அன்பான பிள்ளையாக காணப்பட்டான். இப்போ அவங்க பார்வையில் எப்படி இருக்குன்னா, இவன் கொலைபாதகன், இவன் வந்து எப்படின்னா மோசமான மனுஷன், சந்தேகமே இல்லை அப்படின்னு அடிச்சு பேசுகிற அளவுக்கு நம்மளுடைய பேரை கலங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கிற பவுல் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக, அவர் அப்போஸ்தலராக அவர் காணப்படுகிறார். அவர் கடந்து வந்த நாட்களில் பல அற்புதங்களை செய்து வந்தவர். ஸோ அந்த நாட்களில் அவர் சிறை கைதியாக மாற்றப்பட்டது நிமித்தமாக இப்போது வருகிறார். பெரிய உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரத்திலும் கர்த்தர் அழகாய் பேசி, பயப்படாதே, உன்னோடு ஜனங்களை நான் காப்பாற்றுவேன் என்று பவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த தீவில வந்து பத்திரமாய் சேருகிறார்கள். ஸோ அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசும்பொழுது இங்க என்ன அந்த வார்த்தை சொல்றது, சந்தேகமே இல்லை, இந்த பவுல் எப்பேற்பட்டவன், கொலைபாதகன். ஆமென். அன்பான பிள்ளைகளே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, உங்களை யாராவது பார்த்து இந்த வேளையில நீங்க மோசமானவங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் யார் என்பதை கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. என் தெய்வம் நல்லவர். ஆமென். இந்த ஜனம் முன்னால் ஒன்று பேசும், இன்றைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும். நான் மாற்றி மாற்றி பேசுகிறவருடைய ஜனங்களுடைய வார்த்தைகளை குறித்து நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்த்து ஆபிரகாம் சொன்னாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேனே தவிர நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன்ட்டு. யார் சிறுமைப்படுத்துவா? பிசாசும் பிசாசின் கிரியைகள் இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாறி 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 வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. பாருங்க, அவன் வந்து அந்த சந்தேகமே இல்லைன்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அவ்வளோ ஆணித்தனமா மனுஷ பார்வைக்கு 100க்கு 200% இது மோசமான பொண்ணு, இந்த மோசமான பையன் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை கொடுத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. அது நிஜம் அல்ல. ஏன்னா இதே ஜனங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி
இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. சோ தேவன் நல்லவர். ஆமேன். பாருங்க, இந்த வசனத்துல வாசிச்சதுபடி அவன் வீக்கம் கொண்டு சடிதியாய் சாவான் என்று. ஏன்னா பொல்லாதவன் அவன் சாவான், அவனுக்கு ஒண்ணு இந்த மாதிரி தான் நடக்கும்னு அப்படின்னு எதிர்பார்த்திருந்த ஜனங்களுக்கு மத்தியில பொல்லாதவன் என்று ஒரு முத்திரையை கொடுத்து அவன் நிச்சயமாகவே அவன் பொல்லாதவன் தான், இது சத்தியமா அவன் மோசமானவன் சொல்லிட்டு அவ்வளோ ஆணித்தனமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவன் சடிதியில சாவான்னு பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் எப்போ விழுவோம், நம்ம எப்போ சாவோம், நம்ம எப்போ ஒன்றுமில்லாமல் போவோம் என்பதற்காகவே ஒரு கூட்டம் காத்திருக்கோம். ஹல்லேலூயா. ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யாரா நம்ம பார்க்கலாம், இவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் பாரு இவங்கெல்லாம் நிற்கவே மாட்டாங்க, இவங்க இந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் பெரியவர். பாருங்க, அதே ஜனங்க என்னதுமா, ஒரு சேதமும் அவனுக்கு வராதபடினாலே. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான விசுவாசிகளே, உனக்கு ஒரு சேதமும் வராது. ஆமென். இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது ஆண்டவர் என்னிடத்துல பேசின வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடியனிடத்துல சொன்னார், உனக்கு ஒரு சேதமும் வராது, நீ போய் தைரியமாய் சொல்லி என் ஜனங்களை பார்த்து ஒரு சேதமும் வராது, நான் உன்னை முன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அடியனை ஆசீர்வதித்த தெய்வம் என்னை ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த வசனத்தை உங்களிடத்துல கொடுக்கிறேன். ஆமென். பாருங்க, அந்த வசனத்துல பார்த்தோம்னா வேற சிந்தையாய் மாற்றினார்கள். நாம வேற சிந்தையா மாற்றக்கூடாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, காட் ரொம்ப திட்டமா இந்த காலை வேளையில இடத்துல பேசினார், வேற சிந்தையா நீங்க மாறாதீங்க, அவங்களே மாறிடுவாங்க. இப்ப அந்த ஜனங்க தான் இவனை பொல்லாதவன் என்று சொன்னாங்க, அந்த ஜனங்க தான் இவனுக்கு ஏதாவது நடக்கும் என்று சொன்னாங்க. இந்த ஜனமே இப்ப வந்து வேற சிந்தையா அவங்களே மாறிட்டாங்க. இன்னும் இவங்க ஒண்ணுமே நடக்கலையே, இவங்க வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்களே, இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு, இவங்க கூட ஜனங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்களே, இவங்க குடும்பத்துல கர்த்தர் நன்மைகளை செய்கிறாரு, அந்தந்த காலத்துல அந்தந்த காலத்தை நேர்த்தியா செய்கிறாரு, அப்போ ஆண்டவர் இவங்க கூட தான் இருக்கிறார் போல இருக்கு. வேற சிந்தையாய் மாறி அவங்களே மாறுவாங்க. நாம் அமைதியாக இருப்போம், நம்ம போய் நம்மளை வாதாட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே மாறி வருவார்கள், அவர்களே மாறி வார்த்தை கொடுப்பாங்க, உங்ககிட்ட கொடுப்பாங்க. உங்கள் சொத்தின் காரியத்தை மாற்றுவார் கர்த்தர், உங்களுடைய வீட்டின் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் மாற்றுவார். எதை குறித்து நீங்கள் கலங்கி என்ன செய்யணும்னு நினைக்காதீங்க, கர்த்தரே அவர்களை மாற்றி வேற சிந்தையாக மாறி அவங்களே வந்து பேசுவாங்க. என்ன பேசுறாங்க பார்ப்போமா? அந்த வசனத்தின் கடைசியில் பார்த்தோம் என்றால், அவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. முதல்ல கொலைபாதகன், இப்பொழுது தேவன். அப்போ என்னன்னா, முதல்ல பொல்லாத மனுஷி, நீ பொல்லாத மனுஷன் சொன்னவங்க இன்னைக்கு ஐயோ நீங்க தான் தெய்வம், நீங்க தான் கடவுள், உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், உங்களை நடத்துவார் என்று மாற்றி பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த உலகத்தின் ஜனங்கள், இதுதான் பிசாசு. ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றி பண்ணுகிறவன் பிசாசனவன். நாம மாறவே கூடாது. நாம என்ன நிலைப்பாடுல இருந்தோமோ அதே நிலைப்பாடுல தான் இருப்போம். பவுல பாத்தீங்கன்னா அவர் அசரவே இல்லை. நீ என்னன்னா சொல்லிக்கோ, நான் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறேன், கடிச்சது பாம்பு, பாம்புடைய குணாதிசயம் எப்பயுமே நான் தெரியுமா பார்த்து நம்மளை ரசிக்காது, அது எப்பயுமே கடிச்சிட்டு போறது தான் அதோட புத்தி, அது கடிச்சிட்டு போயிட்டே இருக்கட்டும், ஆனா நமக்கு ஒரு சேதம் வராதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் வசனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இந்த வேளையில முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கவனமாய் கேளுங்க. ஒரு சேதமும் உனக்கு வராது, அவர்களே மாறி உனக்கு சாட்சி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஆமென். அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அழைத்த அழைப்பை நம்ம கையில வச்சுக்கணும். நடுவுல சிந்தனையை மாறிக்க கூடாது. ஐயோ நம்ம பாவியோ, நம்ம துன்மார்க்கமோ, நம்ம தப்பான வழியில டிசைட் பண்ணிட்டோமோ, தப்பான விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோமோ நினைக்காதீங்க. நீ சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. உன்னை பெருமைப்படுத்தவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய எப்பயுமே ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? பாவிகளை ரட்சித்து அவர்களை ஆசீர்வாதமாய் கொண்டு போகிறதா. இதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபை கர்த்தர் அழைக்கும் போது அவனை எத்தனாக அழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை சொல்லிப்பான், ஐயோ நான் பாவி, நான் எத்தன் அப்படின்ட்டு அவனுடைய காரியத்தை இருந்தது. ஆனா கர்த்தர் அதை அப்படியே மாற்றுகிறார். அப்படியே மாற்றி அவனை பெருமை உள்ளவனாக, அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றுகிறார். அப்படியாக சொல்கிறது. ஆதியாகமம் 32ல பார்த்தோம் என்றால், கர்த்தர் அவனை பெருமை உள்ளவனாகவும் ஆசீர்வாதம் உள்ளவனாகவும் ஒரு இஸ்ரவேல் சந்ததியின் ஒரு தகப்பனாகவும் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை, தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் உயர்த்துகிற தெய்வம், கீழே இறக்குகிற தெய்வம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசின வேத வசனத்தை கவனமா வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த காத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் எத்தனா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், பலவீனப்பட்டிருந்தாலும் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்வு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எப்பொழுது எந்த ஜனங்களை அழைத்தாலும் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதமா இருப்பா என்ற வார்த்தை கொடுத்து தான் உயர்த்துவார். யாரையும் ஆண்டவர் கீழே தள்ளுவதும், நரகத்தில் தள்ளுவதும், பாவத்தில் தள்ளுவதும் தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. இதை திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி வருகிற எப்பேற்பட்ட பாவியும் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் முதல் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னாரே, அந்த தெய்வம் உங்களோடு
இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இடைப்பட்ட சூழ்நிலையில பேசுகிற காரியங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையும் குறித்து தூக்கி குப்பையில போடுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாவற்றையும் நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் மாத்தலாம், கர்த்தர் மாத்த மாட்டார். என் கர்த்தர் என்னை பெருமைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். இதே ஜனங்க, இதே சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி அவர்களிடத்துல எனக்கு சாட்சியாய் தருவார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை அப்படியே நடத்துவார். உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களை நேர்த்தியாய் நடத்தி உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். ஆமென். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி சில நாட்களாக அநேகருடைய வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை இப்படி நடத்தினாரோ, அப்படி நடத்துகிறாரோ, இல்லை நான் போன பாதை சரியில்லையோ என்று தேவையில்லாத குழப்பத்துக்கு மத்தியில் அருமையான பிள்ளைகள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஆவியானவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து கலக்கமடையாதீங்க. இன்றைக்கு இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவையில்லாமல் பிசாசானவன் குழப்புகிற தேவையில்லாத வார்த்தைகளை திரிக்கிற நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை உங்கள் காதுகளை போடாதபடிக்கு இந்த பிரசங்கம் உங்களிடத்துல வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் கையில எடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகுமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்துல நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. பிதாவே, இந்த வேளையில அப்பா யாரெல்லாம் கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, ஏசப்பா யாரெல்லாம் இந்த வேளையில பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஏசப்பா இந்த பிரசங்கத்தின் மூலமா ஆண்டவரை உணர்த்தப்பட்டு ஆம் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார், தேவையில்லாத சிந்தனைகள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்று உணர்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நீர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இந்த வேளையில எல்லா சிந்தனைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நான் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. தேவையில்லாம பிசாசானவன் ஆண்டவரே அப்பா டிஸ்கரேஜா பேசுற வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை நீர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஐயா. வேலை ஸ்தலத்தில் நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனமாக வருகிற காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. என் பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில் நீர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உயர 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 ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீர் ராஜா. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபோ ஷாலாதுன மகாரியா இயேசுவின் வல்லமை இப்பொழுதே இந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே வீடுகளில் ஆண்டவரே நீர் பெருமைப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். மற்றவர்களை காட்டிலும் இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தி வைக்க போகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் மன சஞ்சலத்தோடு ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை உயர்த்த மாட்டீரோ, நான் வெட்கப்பட்டு தான் இருக்கணுமோ என்று கலங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இன்றைக்கு ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ இருக்கும் இடத்துல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே அடியேன் ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா அப்பா நீர் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வீடுகளுக்குள்ளாய் கடந்து செல்லுங்க, ஆபீஸ்க்குள்ளாய் கடந்து செல்லுங்க, பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்லுங்க. ஒவ்வொரு மீதும் உடைய அபிஷேகத்தை ஊற்றும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். தேவ வல்லமை நிரம்பட்டும், தேவ வல்லமை நிரம்பட்டும். ஒரு விசையாய் ஆண்டவரே எல்லா நாசமோசமான எண்ணங்களையும் யோசனைகளையும் பயத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை நிர்மூலமாக்கி சபித்து கட்டுகிறேன். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனி தொடர்ந்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு யாராவது போராடி கொண்டிருந்தா, ஜுரத்துக்கு மத்தியில் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று காத்து கொண்டிருந்தா, அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா. அப்பா வியாதிகளை ஆண்டவரே நீ சுகப்படுத்துவீராக. நானே நல்ல பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீரே ஆண்டவரே. பரிகாரியான தெய்வம் அல்லவா, நீர் கடந்து செல்வீராக ராஜா. பூரண சுகத்தை கட்டளிடும். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ள இந்த ஜெபம் அந்த பிணியாளிகளை ரட்சிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பூரண கிருபைகளோடு வழி நடத்துங்க. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைத்திருப்பதாக தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.